பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒரு பந்தய சாலை எடுத்துக்கொண்டால் அதிலே அநேகர் ஓடுவார்கள், ஆனால் எல்லாரும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதில்லை. நாம் எப்படி ஓட வேண்டுமாம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஏதோ கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும் என்கிற அந்த நிலைமையில் அல்ல. பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக? அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. எதற்காக நாம் ஓட வேண்டும்? எதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார்? அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. இந்த அழிவில்லாத கிரீடம் நமக்கு எப்போது கொடுக்கப்படுகிறது? நாம் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து தேவனை சந்திக்கிற நேரத்திலே இந்த அழிவில்லாத கிரீடம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனோடு வாழுகிற அந்த பரலோக வாழ்க்கையிலே இது நமக்கு கிடைக்கிறது. இந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறது. வேதத்திலே நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம், பரலோக வாழ்க்கை என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் அந்த ஒரே காரியத்தை குறிக்கிறது.